Hi friends, welcome to Ragas kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல 5 நிமிஷத்துல ரவையில ரொம்ப புதுமையான ஒரு டிஃபன் எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த டிஃபன் நம்ம இன்னைக்கு செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். உப்புமா செய்யற இந்த வெள்ளை ரவையை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப் வெள்ளை ரவைக்கு நம்ம எடுத்துக்க போகிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 பல்லு பூண்டு. இது 1 கப் ரவைக்கு அப்படின்றப்போ இந்த பொருட்கள் சரியாக இருக்குங்க. ரவையை சப்போஸ் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொருட்கள் தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா திக்காக விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த விழுதை ரவையில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்ச விழுதில் மிளகு இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு இல்லாதப்போ டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரவே இந்த டிஃபன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இப்போ விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு 1/4 கப் விட்டுக்கிறேங்க. மொத்தமாக 1 கப்பு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போது இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரவை நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது கூட கேரட் துருவல், முட்டைக்கோஸ் துருவல், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு இந்த டிஃபன் நம்ம பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ நான் அதை பணியாரக்கல்ல ஊற்றிக்க போகிறேங்க. ஸ்டவ்வில் பணியாரக்கல்ல வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே. இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாங்க. இதில் பணியாரக்கல் இல்லைனாலும் நீங்கள் தோசை தவாலையே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக அடை மாதிரி நம்ம சுட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதுங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த தக்காளி, வெங்காயம் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி விட்ட டேஸ்ட்டு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பணியாரமாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா அடையாக செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறப்ப இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இது. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அதனால் அது நல்லா ஃப்ரை ஆனால் எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நடுவில் மாற்றி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுட்டோம். லைட்டாக இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிறது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேங்க. நம்ம எடுத்த 1 கப் அளவு ரவைக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 25 கிட்ட வந்திருக்குங்க பணியாரம்.
குழந்தைங்களுமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மசாலா ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ளாரையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.